ஏன்னா நம்ம ஒவ்வொரு இனத்துக்கு நம்ம தமிழன்றதுக்காக மித்தவெல்லாம் சொம்ப தமிழன் தான் பெரிய ஆளுன்னு சொன்னோம்னா நம்மளோட கேடு கேட்டவன் அவனு இருக்க மாட்டான். அவன் மண்ணில் அவன் பெரிய ஆள். இப்போ ராஜ் தாக்கரே ஒன்று செய்யணும்னு நினச்சாப்புலன்னா இவங்க மாதிரி ஊழ்டக்கறிலாம் கிடையாது. ராஜ் தாக்கரே இறங்கி அடிப்பாப்புல, முடிக்காம விட மாட்டாப்புல. ஏன்னா இதை செய்து முடித்திருக்கிறார்கள். சீமான் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மயிரும் இருக்காது. வாயில் வந்து வாய் இல்லைன்னா சீமானை காக்காவே தூக்கிட்டு போயிருக்கு நேரம். புரியுதா? வாய் தான் சீமான். ஸோ அதனால் சீமான் மாதிரி ஆட்கள் ஊழ்டக்கறி உட்டாளக்கறியெல்லாம் வந்து அங்கே வேலைக்கு ஆகாது. அங்கே அடித்து துவச்சி ஓட 2000 ஓட விட்ருவாங்க. ஏன்னா அவன் மண்ணில் போய் ஓ மண்ணில் வந்தால் ரைட்டு சொல்கிற, தமிழ் மண்ணில் தமிழன் தான் ஆளணும், மித்த எவனும் பேலக்கூடாதுன்ற. சரி ரைட்டு ஓகே. அப்போ அடுத்ததில் போனேன்னா உனையே அறுத்துருவாங்கல்ல. நீ எதுக்கு அங்கே போகிற? அவன் போனால் செருப்பை கழட்டி அடிக்க கூட தான் செய்வான். எதுக்கு போனார்னு இவருக்கு தெரியுமா? இல்லை அதுதான் சொல்கிறேன். வாங்கின காசுக்கு கூவியிருக்காங்க ஒய்யான்ற மாதிரி தான் இது. புரியுதா? அவங்க கொடுக்குற பிஜேபிக்காரன் கொடுக்குற காசுக்கு அங்கங்கே கூவுறது தான் வேலை. வாரத்துக்கு ஒரு அசைன்மெண்ட்டு. அந்த ஆர்எஸ்எஸ் கும்பலோட போய் பேசினது, பாரதியாரை பற்றி பேசுகிறது, இதை பற்றி பேசுகிறது, எச்சப்பொழப்பு பிழைக்கிறது தான் அவனோட வேலை.